ஹாய் எவ்ரிவான், இது ஒரு எச்சரிக்கை பதிவு. 23 வயதுகளையுடைய இளம் தாதி ஒருவரின் உயிரை காவு கொண்ட லான் எப் வெறும் 10,000 ரூபாய்க்காக தன் உயிரையை மாய்த்து கொண்ட மிக பெரும் சோகம் கம்பஹா பகுதியில் இடம்பெற்றிருந்தது. இது 10,000 ரூபாய்க்காக இடம்பெற்ற உயிரிழப்பு கிடையாது. மிரட்டப்பட்டதன் காரணத்தினால் அவருடைய தகவல்களை வெளியிடுவோம் என மிரட்டப்பட்ட நிலையில் பிளாக்மெயில் செய்யப்பட்ட நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது. எனவே இந்த தகவல் அனைவருக்கும் எச்சரிக்கையான பதிவாகவே காணப்படுகின்றது. ஆன்லைனூடாக எப்களை பயன்படுத்தி லோனாக கடனாக பணங்களை பெறும் பொழுது அவதானமான முறையில் செயற்படுங்கள். அதிக அளவிலே தற்பொழுது லோன் எப்கள் காணப்படுகின்றது. இவற்றை இன்ஸ்டால் செய்யும் பொழுதே அது ஒரு தகவலை உங்களிடம் வினவும். உங்களுடைய தொலைபேசியில் உள்ள அனைத்திற்குமான அனுமதியை வழங்குமாறு அந்த எப்கள் உங்களிடம் கூறும். நாங்களும் அதனை அறியாத நிலையில் அனைத்திற்குமான அனுமதிகளை வழங்குகின்றோம். இவ்வாறு அனுமதி வழங்கப்படும் பொழுதே எமது அனைத்து தகவல்களும் திருடப்படுகின்றது. எமது புகைப்படங்கள், எமது வீடியோக்கள், கண்டக்ட் என்று அனைத்துமே திருடப்படுகின்றது. இதனூடாகவே இறுதியில் நாங்கள் மிரட்டப்பட்டு எமது உயிர்களை பறிபோகும் ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலையை 23 வயதுகளையுடைய ஹிமாயா செவ்வந்தி என்ற பெண்ணிற்கும் ஏற்பட்டிருந்தது. தாதியாக பணிபுரிந்து இருந்த நிலையில் 10,000 ரூபாய் பணத்தினை இந்த லோன் எப்பூடாக பெற்ற நிலையில் அதிக வட்டியாக மீட்டர் வட்டியாக வளர்ச்சி அடைந்து 28,000 ரூபாயாக வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது. இந்த தொகையை செலுத்தாத நிலையில் அவர் பலமுறை மிரட்டப்பட்டுள்ளார். அவருடைய புகைப்படங்கள் இணையத்திலே வெளியிடப்படும் என மிரட்டப்பட்டுள்ளார். அவருடைய பல தகவல்களையும் வெளியிடுவோம் எனவும் அவருடைய கண்டக்டின் ஊடாக அவர் தொடர்பாக அவதூறுகளும் பரப்பப்பட்டுள்ளது. இவ்வாறு மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்த 23 வயதுகளையுடைய ஹிமாயா செவ்வந்தி இறுதியாக இந்த உலகிற்கே விடை கொடுத்திருந்தார். தன் உயிரையை மாய்த்து கொண்டிருந்தார். ஹிமாயா செவ்வந்தி போன்ற பலருக்கான எச்சரிக்கை பதிவாகவே காணப்படுகின்றது. ஒருவேளை நீங்களும் இவ்வாறான இணையதளங்கள் ஊடாக எப்கள் ஊடாக பணங்களை பெற்றிருந்து உங்களையும் இவ்வாறு மிரட்டப்பட்டால் நீங்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தை நாடுங்கள், கிரைம் பிரான்ச்சை நாடுங்கள். இது தொடர்பாக முறைப்பாடுகளை செய்யுங்கள். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். எனவே இந்த ஆன்லைன் ஊடாக இயங்கும் லோன் எப்கள் வங்கிகள் ஊடாக இயங்குவது கிடையாது. இது ஒரு குழுவினால் அல்லது தனி மனிதர்களால் இயக்கப்படுகின்றது. யாரென்றே முகம் தெரியாத நபர்களால் இயக்கப்பட்டு பணங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது. 100, 200, 300, 500 விகிதம் கூட வட்டி பெறப்படுகின்றது. 10,000 ரூபாய்க்கு 28,000 ரூபாய் வட்டி என்றால் இதனை கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். இவ்வாறான நிலையிலே மன உளைச்சல் ஏற்படும் நிலையிலே இறுதி முடிவுகள் மரணங்களாக கூட ஏற்படுகின்றது. அதற்கு உதாரணமாக ஹிமாயா செவ்வந்தியின் இந்த உயிரிழப்பும் காணப்படுகின்றது. இதனை அவருடைய தாயும் கூறியிருந்தார். எனவே இவ்வாறு ஆன்லைன் ஊடாக எப்களை பயன்படுத்துபவர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகவல்கள் அங்கே திருடப்படுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். இது லோன் எப்களுக்கு மாத்திரம் கிடையாது. தற்பொழுது இயங்கும் பல எப்களிலும் இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றது. இதுவே இணைய திருட்டுக்களாக, டிஜிட்டல் திருட்டுக்களாக தற்பொழுது நடைபெறுகின்றது. எனவே மக்களே, கவனமாக அவதானமான முறையில் செயற்படுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.